டேய், நான் வந்து தமிழனா? நான் என்ன நினைக்கிறேன்னா, கவுண்டர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான அந்த கவுண்டர் சாதி ஆதிக்கம் பெற்றும்னு நினைக்கிறேன். படையாச்சி எங்கள் ஐயாவா? அப்போ எங்கள் ஐயா அதிகாரத்துக்கு வந்துட்டால் படையாச்சியெல்லாம் அதிகாரம் பெற்றுவான்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு ஒரு நோய் என்ன வருதுன்னா, தமிழன் அல்லாதவன் ஜெயலலிதாவா பரவாயில்ல, இந்த மைனாரிட்டி சிறுபான்மை சாதி எது வந்தாலும் ஏற்கிறான்டா தமிழன். ஏன்னா அங்கே தேவரும் கையேற்றான், தேவேந்திரன் கையேற்றான், கவுண்டனும் கையேற்றான், படையாச்சியும் கையேற்றான், நாடாரும் கையேற்றான், கோனாரும் கையேற்றான், எல்லாரும் கையிட்டும் போது நம்மளும் கையிட்டு போயிடுவோம். எப்படி எதனால தோத்தாயின்னு தெரியுதா? இப்போ என்ன பண்ணணும்? எவன்டையும் கை கட்டக்கூடாது, கை நீட்டி சொல்ற இடத்துக்கு யாரு தமிழன்? அது எவனோ ஒருத்தன். ஆனால் நோக்கம் இருக்கிற தமிழனா இருக்கணும். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, தமிழ் மீட்சி வரணும், தமிழர் எழுச்சி வரணும். அவனுக்கு கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கணும். என் நிலத்தின் வளத்தை காப்பாற்றணும், நீர் வளத்தை பெருக்கணும், வேளாண்மையை மீட்டெடுக்கணும்.